சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை கூட வேகமாய் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அல்லேலூயா. இங்க மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏற்படுத்துறார். என்ன விண்ணப்பம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, இந்த சபையானது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இராதபடிக்கும் சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு ஒரு அதிகாரியை ஏற்படுத்த வேண்டும். என்ன சொல்றாரு? ஒரு அதிகாரியை நீங்க நியமிக்கணும். அந்த அதிகாரி இந்த சபையை மேய்க்கணும். அந்த அதிகாரி ஜனங்களுடைய போக்கு வரத்து எல்லா விதமான காரியங்களுக்கும் இவர்தான் முன்பதாக நிற்கணும் என்று சொல்லி ஒரு முன்னிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜபத்தை இங்க மோசே செய்கிறார். அல்லேலூயா. இதை நான் சொல்லும் போதே சில காரியத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு இந்த வாலிபர் கூடுகையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த வாலிபர் கூடுகைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை இருதயத்தில் கொடுத்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களிலே ஒருவரை கர்த்தர் ஒரு அதிகாரியாக கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களிலே நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் சபையிலே ஒருவர் அல்ல அநேகரை கர்த்தர் அநேக அதிகாரத்திற்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இங்க மோசேயுடைய ஜெபம் என்னன்னா, ஒருவனை அதிகாரியாக கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த ஜெபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சபையிலே கர்த்தர் அநேகரை அதிகாரிகளாக கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதிகாரம் என்று சொன்னால், அதிகாரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு, ஒருவேளை ஒரு துறையை நடத்துவதற்கு, ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு, ஏதோ ஒரு காரியத்தை நடத்துவதற்கு ஒரு முன்றாக நிற்க வேண்டிய ஒரு நபர் ஏற்படுத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சபையிலே இன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை ஊழியக்காரனாக என்னை தேர்ந்தெடுத்து கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கலாம். ஆனால் இந்த சபை இப்படியே போகிறது இல்லை. இந்த சபையானது இப்படியே நடத்தப்பட போகிறதில்லை. இந்த சபையை நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு தகப்பன்மார் இருப்பாங்க, ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்தை கடைசி வரையும் அந்த தலைவன் என்ன பண்ண முடியாதுங்க? என்ன பண்ண முடியாது? அதற்கு பின்பதாக பிள்ளைகள் எழும்பி அந்த குடும்பத்தை, ஆமாவா இல்லையா? அந்த பொறுப்பு யார் மேல வருது? அப்பா மேல இருக்கிற பொறுப்பு அப்படியே யார் மேல வருதுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் மேல வருது. அந்த அதிகாரத்தை அவங்க எடுக்கிறாங்க. இவ்வளவு நாள அப்பா சொல்றதை தான் பிள்ளைங்க கேட்பாங்க. ஆனா இப்போ என்ன மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் சொல்லுகிற இடத்துல அப்பாக்கள் என்ன பண்ணிடுவாங்க? வந்துருவாங்க. இருப்பா, எனக்கு தெரியும், இந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை யார் எடுத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அதிகாரியாக ஏற்படுத்தப்பட போகிறதான இந்த மனுஷனுக்கு முன்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு சவால் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருக்கிறதுங்க? ஒரு பெரிய சவால் இருக்கிறது, ஒரு பெரிய போட்டி இருக்கிறது. அப்படி அதிகாரியாக ஏற்படுத்தப்பட வேண்டிய அந்த மனிதனுக்கு முன்பதாக பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் முன்பதாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம்,
ஒரு நடுத்தர வயதுல நீங்க இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், உங்களால இதை சரியாய் புரிந்து கொள்ள முடியாம கூட நீங்க இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் தெளிவா இவங்க கூட பேசுறாரு. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால்களை முறியடிக்க கர்த்தர் உங்களை தான் ஏற்படுத்த போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் யார, இந்த மோசே ஜெபத்தை கேட்டு யாரை கர்த்தர் ஏற்படுத்தினான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நோக்கி, நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. போதும், நல்லா நிறுத்துங்க. யாரை இப்ப கர்த்தர் அதிகாரியா மாத்துறாரு? யோசுவா என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் சொல்லும் போது அழகாக சொல்லுகிறாரு, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும், பெரிய சவால்களை நீங்க ஜெயிக்கணும்னா இந்த யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்தி அவனுடைய பேரை உச்சரிப்பதற்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற இந்த யோசுவாவை தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனாக, தலைவனாக கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்களாக கூடியிருக்கிற நாம எல்லாரும் ஒரு பெரிய காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது தேவ ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய ஆவியை பெற்றவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறோம்? தேவனுடைய அபிஷேகத்தை, அல்லேலூயா. வாலிபர்கள் அபிஷேகம் பெற்றவங்க யாருன்னா இருக்கிறீங்களா இங்க? ஏன் உங்களால இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு என்னைக்காவது திங்க் பண்ணி இருக்கிறீங்களா? என்னைக்காவது உங்களால யோசிக்க முடிஞ்சிருக்கா? ஏன் எங்களால இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களால பெற்றுக்கொள்ள முடியல? பாருங்க, இந்த உலகத்துல 2 ஆவி இருக்கு. நீங்க சவுலை குறித்து வேதத்துல வாசிங்கன்னா, தேவனுடைய ஆவி அவனை விட்டு விலகின போது ஒரு பொல்லாத ஆவி அவனை வந்து என்ன பண்ணிருச்சுங்க. அப்போ நாம மனிதர்களா இருந்தாலும், நமக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற நிலை இருந்தாலும், நம்மை அறியாத ஒரு ஆவி நம்மை நடத்துகிறது இந்த உலகத்துல. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் 2 ஆவியினால நடத்தப்படுறாங்க. ஒன்னு தேவனுடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, எந்த ஆவியினால் நடத்தப்படுறாங்க? இன்னொரு கூட்டம் எதனால் நடத்தப்படுறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளால் நடத்தப்படுறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவங்கள தேவனே கொண்டு போய் உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு உங்களை மத்தியில பேச வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோசுவா யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோசுவாவை குறித்து ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா, கடைசி நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோம் அபிஷேகத்துக்காக. அநேகர் மேல தேவ ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு சில வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம், எல்லாரும் எடுத்துங்க. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பிரதர். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய, எல்லாரும் சொல்லுங்க, யாருங்க? வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணலையா? இவன் மேல தேவனுடைய ஆவியானவர் இருந்ததுனால மாத்திரம்தான் இவன்
தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தைரியமாக எச்சரிப்பாக சொல்லுகிறேன். உங்களை தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆராதனைகளை விட்டு, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை விட்டு எதெல்லாம் உங்களை தூரப்படுத்துகிறதோ நீங்க கொஞ்சம் எச்சரிப்பு அடைஞ்சிருங்க. உங்களை நடத்துகிறது தேவனுடைய ஆவி அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொல்லாத ஆவி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க தேவனுடைய ஆலயத்தை விட்டு உங்களை கொண்டு போய் வேற ஏதோ ஒரு திசைக்கு நேராக உங்களை நடத்துது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் கவனமா கவனிச்சீங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தவில்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாலிப பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? உங்களை கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரிக்கிற எந்த காரியமானாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இந்த யோசுவா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யாராக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோசுவா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யாருங்க? வேற? சரி, நீங்க வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம். நான் ஏன் இதெல்லாம் கேட்கிறேன்றது உங்களுக்கு இடையில விளங்கும். 13வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய ஓசையா, இந்த ஓசையா என்று சொல்கிறவனுடைய பேரை தான் மோசே என்னவா மாத்துறாரு? யோசுவா என்று மாத்துறாரு. 16வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16 தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று யார் பேரிட்டது? மோசே பேரிடுகிறார். அப்ப இந்த யோசுவா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் கேட்டீங்கன்னா எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ உங்களை பார்த்து சில கேள்வியை கேட்கிறேன். ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்கும் ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை பரிசுத்தமாய் துதிப்பதற்கும் கர்த்தர் எந்த கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஆனா இந்த யோசுவா எந்த கோத்திரம்? இப்ப எப்படி இவன் இங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்தான்? கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் தெரிந்து கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா லேவி கோத்திரத்தை. ஆனா இந்த எப்ராயிம் கோத்திரத்தானாகிய யோசேப்பு வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 33:11 மறுபடியும் வாசிங்க. யாத்திராகமம் 33:11. கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு எங்க இருந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கெஸ்ஸிங்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோசுவா எங்க இருந்திருப்பாரு? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் எழுதப்பட்டிருக்கு. எங்க இருந்திருப்பாரு? எங்க இருந்திருப்பாருங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? லேவி கோத்திரத்தார் மாத்திரம் தான் உள்ள இருக்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் இவங்க தான் இருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், பிரகாரத்துல எல்லா கூட்டமும் இருக்கலாம். பலி செலுத்துவதற்கு யார் வரலாங்க? பிரகாரத்து வரைக்கும் எல்லா ஜனங்களும் வரலாம். இப்போ இந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திலையும் இல்ல, ஆசாரிப்பு கூடாரத்துடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் இல்ல. இந்த யோசுவா எங்கவே இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகாரத்திலேயே காத்துட்டு இருக்கிறாரு. சொல்ல மாட்டீங்களா? இப்படி இந்த யோசுவா பிரகாரத்திலே காத்திருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. எனக்கு இந்த அனுமதி கிடைக்கலையே, எனக்கு பாட வாய்ப்பு கிடைக்கலையே, எனக்கு ஆராதிக்க வாய்ப்பு கிடைக்கலையே, எனக்கு ஒரு மைக்கு கிடைக்கலன்னு சொல்லி காத்திருக்கிற அநேகர் கூட்டத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உங்களை தான் அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க போகிறாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பாஸ்டர் எங்களை மட்டும் ஒதுக்குறாங்க, பாஸ்டர் எங்களை மட்டும் முன்னாடி நிற்க கூடாதுன்னு சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க மாத்திரம் எதுக்கோ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க, பாஸ்டர் அப்படிலாம் யாரெல்லாம் நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ உங்களை தான் கர்த்தர் ஒரு யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்த முடியும்.
அல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த லேவியர்கள் அப்படியே தூபத்தை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் மணி எல்லாம் காட்டி எல்லாத்தையும் அந்த பலிகள் எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கும் போது யோசுவாவுக்கு மனம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, நானும் ஒரு லேவியனா இருந்தா நானும் உமக்கு பலி செலுத்திருப்பேனே, நானும் உமா ஆராதித்திருப்பேனே, நானும் உமா துதித்திருப்பேனே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்போ மோசே ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இராதபடிக்கு ஒரு அதிகாரி ஏற்படுத்தணும்னு கர்த்தர் எதையுமே யோசிக்கல, சொல்லிட்டாரு. கர்த்தருடைய ஆவியை பெற்ற இந்த யோசுவாவை நிறுத்தணும் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல ஆவியை வைக்கிறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் அநேகருக்கு கர்த்தர் உங்களை அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வாலிபர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களை போல நம்ம வாழ்ந்து விட வேணாம். எல்லா வாலிபர்களை போல எல்லா இச்சைகளை நாம் அனுபவிக்க வேணாம். எல்லா வாலிபர்களை போல எல்லா ஆசைகளை நாம் அனுபவிக்க வேணாம். சிலராகிலோ இந்த யோசுவாவை போல கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவளா நீங்கள் மாறுவீர்கள் சொன்னா முடிவு பணிவிடை வேலை அல்ல, கர்த்தர் உங்களை அதிகாரிகளாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஹானர் பண்றீங்க? இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இருதயத்தில்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகணும்னா இந்த ஆலயத்தை விட்டு நான் பிரியக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கிற இடத்தை விட்டு நான் பிரியக்கூடாது, கர்த்தரை துதிக்கிற இடத்தை விட்டு நான் பிரியக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேல கர்த்தர் தம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அந்த ஆவியானவரை கேளுங்க. வாலிப பிள்ளைங்க, நீங்க யாரோ இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவி நம்மை தொடக்கூடாது. நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த உலகத்துல நாம ரொம்ப கம்ஃபர்டபா இருக்கோம், நம்முடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, நமக்கு தேவைய உணவு கிடைக்குது, நல்ல வஸ்திரம் கிடைக்கு, நமக்கு எல்லாமே கிடைக்குது, அதனால நம்ம எதையும் பெருசா பொருட்படுத்த தேவையில்லை அப்படிலாம் நினைச்சு இருந்துடாதீங்க சின்ன பிள்ளைங்களா. இந்த உலகத்துல நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சவாலான காரியங்கள் நிறைய இருக்கு. இந்த உலகத்துல நீங்க ஜெயமாய் வாழ்வதற்கு தடைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நீங்க மேற்கொள்ளணும்னா இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு தான் பேசுறாரு. நீங்கள் அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாலிபர்களுக்கு அந்த ஆசை வருதா? ஆவியானவரே, இந்த உலகத்துல ஏன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஒரு ஆவி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆவியே ஒழிய வேறு எந்த ஆவி எனக்குள்ளே இருந்து செயல்படக்கூடாது. அல்லேலூயா. சில வாலிபர்களை பார்ப்பேன், பைத்தியம் பிடிச்ச நிலைமையில ரோடுல அப்படியே அலைஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கும்போது என் கண்களிலிருந்து தானாக தண்ணீர் வரும். ஆண்டவரே, இந்த வாலிபனுக்குள்ளாக இருக்கிற இந்த அசுத்த ஆவியை ஒருவேளை விரட்டுவீரானால், உம்முடைய ஆவியினால இந்த வாலிபனை நீ நிரப்புவீனானால் ஆண்டவரே, அந்த வாலிபனோ உமக்காக பயன்பட முடியுமே ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க தானா விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில நேரத்தில் உங்களை சில ஆவிகள் போராடி கெட்ட சொப்பனங்களை கெட்ட இச்சைகளையும் கொடுத்து உங்களை வழி விலகி போக பண்ணுகிறது. ஆகவே கவனத்தோடு இருங்க, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? என்னாகுமா 32:11 வேகமா வாசிங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். உத்தமமா என்னை பின்பற்றின இங்க பாருங்க, ஆண்டவர் அழகாக ஒரு சாட்சி சொல்றார் பாருங்க. என்னாகுமா 32ஆம் அதிகாரத்திலே இந்த 16வது வசனத்திலே, உத்தமமா என்னை பின்பற்றின கேனாசியனான எப்னேயின் குமாரன் காலேபும். இந்த யோசுவாவை ஏன் அதிகாரியா கர்த்தர் நியமிக்கணும்னு சொன்னான்னா, ஒன்று அவன் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவன், ரெண்டாவது தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன், மூன்றாவது வேதம் சொல்கிறது உத்தமமாய் தேவனை பின்பற்றினவன். எல்லாரும் சொல்லுங்களேன். முதலாவது சொல்லுங்க. முதலாவது அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தவன், இரண்டாவது ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன், மூன்றாவதாக அவன் உத்தமமாய் தேவனை பின்பற்றினவன். அவன் வயசானவங்க இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. இப்படி உத்தமமாய் பின்பற்றி ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்து அபிஷேகம் பெற்ற இந்த யோசுவா வயசானவன் இல்லை,
வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். நமக்கு நேரம் இல்லாததுனால கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34:9. தன் கைகளை வைத்தபடியினாலே பாருங்க, அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே. பாருங்க, இந்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டதனால அவனை சாதாரணமானவனாய் கர்த்தர் வைக்கல. கர்த்தர் என்ன பண்றாரு? ஞானத்தின் ஆவியினால அவனை கர்த்தர் நிரப்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகத்தை வேணும்னு நீங்க கேட்குறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஞானத்தினால நிரப்பப்படுகிற ஒரு அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரிக்கிற எந்த கிரியை என் வாழ்க்கையில செயல்படக்கூடாது. வேதத்தில் நான் சொல்லட்டுங்களா, இந்த யோசுவாவின் சந்ததியில தான் நீங்க தேவனுடைய ஆலயத்திலே இருந்த சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். இந்த சாமுவேல் எந்த கோத்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த சாமுவேல கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தா, இந்த யோசுவாவும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தா. இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு ராஜாக்களையே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி எனக்கு பிரகாரம் கிடைச்சா போதும், எனக்கு பரிசுத்த ஸ்தலம் தேவையில்லை, எனக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் தேவையில்லை, இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் தங்கி இருக்கிறதே நான் நாடுவேன்னு யாரெல்லாம் தாவீதை போல ஜெபம் பண்றீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்.